அமைதியாக உட்காருங்க, உங்க மூச்சை கவனியுங்க. இப்போது இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை தொடட்டும். ஸ்லோகம் 81. ஸ்லோகம். நான் இல்லையேல் விடுதலை, நான் இருந்தால் பந்தம். விளக்கம். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான். இந்த நான் என்ற உணர்வுதான் என்னை தனியாக பிரிக்கிறது. நான் கரைந்து விட்டால் அங்கு யாரும் இல்லை, பந்தமும் இல்லை. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஸ்லோகம் 84. ஸ்லோகம். ஆசையில்லா மனம் அமைதியின் இல்லம். விளக்கம். நாம் எப்போதும் ஏதாவது எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்புகள் தான் சுமை. ஆசைகள் குறைந்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். தசியும் தேடாத மனம், ஏற்கனவே நிறைந்த மனம். ஸ்லோகம் 85. ஸ்லோகம். சிந்தனை தாண்டி நிலை, சுமையில்லா நில. சிண்ட விளக்கம். நம் சிந்தனைகளில் வாழ்கிறோம். ஆனால் உண்மையான நீங்கள் சிந்தனைக்கு அப்பால் எதையும் செய்யாமல் இருப்பதை மட்டும் அனுபவியுங்கள். அங்கு சுமை இல்ல, அங்கு அமைதி மட்டும். ஸ்லோகம் 86. ஸ்லோகம். நான் மாறாதவன், நான் வடிவமற்றவன். விளக்கம். உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, ஆனால் உங்களுக்குள் ஒரு சாட்சி எப்போதும் மாறாமல் இருக்கிறது. அந்த சாட்சியை உணர்ந்தால் வாழ்க்கை உங்களை குலைக்க முடியாது. ஸ்லோகம் 87. ஸ்லோகம். நான் சாட்சி, அனுபவம் அல்ல. விளக்கம். நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பார்க்கிறது அல்ல. நீங்கள் கேட்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சத்தம் அல்ல. நீங்கள் அனைத்தையும் கவனிக்கும் சாட்சி. ஸ்லோகம் 88. ஸ்லோகம். எனக்கு பந்தமில்லை, எனக்கு பயம் இல்ல. விளக்கம். பயம் வருகிறது ஏதாவது இழப்போம் என்ற எண்ணத்தில். ஆனால் நீங்கள் எதுவும் அல்ல, எல்லாமே நீங்கள் என்ற உணர்வு வந்தால் பயம் எங்கே? ஸ்லோகம் 89. ஸ்லோகம். உடல் நான் அல்ல, நான் நிரந்தர அறிவு. விளக்கம். உடலுடன் நாம் இணைந்திருப்பதால் அதன் மாற்றங்கள் நம்மை பாதிக்கிறது. ஆனால் நீங்கள் உடல் அல்ல என்று உணர்ந்தால் நீங்கள் எப்போதும் நிலையானவர். ஸ்லோகம் 20. ஸ்லோகம். சிந்தனை நான் அல்ல, நான் சுதந்திரம். விளக்கம். சிந்தனைகள் வருகிறது போகிறது, ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சிந்தனை அல்ல என்று உணர்ந்தால் அவை உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்லோகம் 91. ஸ்லோகம். நான் ஆனந்தம், நான் எப்போதும் விடுதலை. விளக்கம். சந்தோஷம் வெளியில் இல்லை, அது உங்கள் இயல்பு. அதை உணர்ந்தால் நீங்கள் எதையும் தேட வேண்டியதில்லை. ஸ்லோகம் 92. ஸ்லோகம். நான் தூயவன், எதுவும் என்னை தொட்டிடாது. விளக்கம். வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் அவை மேல் மட்டத்தில் மட்டும் உங்கள் உண்மை எப்போதும் தூயதே. முடிவு. தீவிர அழைப்பு. இந்த வார்த்தைகளை கேட்காதீர்கள், அதை உணருங்கள். நான் என்ற எண்ணத்தனை விடுங்கள். அப்போதே நீங்கள் தேடிய அமைதி உங்கள் உள்ளத்தில் வெளிப்படும். நீங்கள் தேடிய கடவுள் நீங்களாக வெளிப்படும். அமைதியாக இருங்கள், அதுதான் உங்கள் இயல்பு.